குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்எம்எஸ் சம்மந்தமாக சயின்ஸில் விசையும் இயக்கமும் பாடத்திலிருந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவம் விசையும் இயக்கமும் பாடத்திலிருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பொறுத்தவரையும் ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அது வேகத்திலேருந்து கேட்குறாங்களா முடுக்கத்திலேருந்து கேட்குறாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கும் நம்ம பார்த்துருவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2013 இந்த ஒரு 13 வருஷ கொஸ்டினை பேஸ் பண்ணி இந்த பாடத்துலேருந்து இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த பாடத்தை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொலைவு இடப்பெயர்ச்சினா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். முதல்ல தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன அப்படின்னு. தொலைவுனா என்ன சொல்கிறாங்க? பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் தொலைவு. இடப்பெயர்ச்சினா என்ன சொல்கிறாங்க? மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு. இந்த ரெண்டு டெஃபினிஷன் தெரியணும். இந்த ரெண்டுக்கும் எஸ்ஐ அலகு மீட்டர் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ ஏ இது பின்னா சுற்றி போகிறது பற்றியில் அது தொலைவு. ஒரே மாதிரி இங்கேருந்து இங்கே மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு அப்படி டைரெக்டாக போகிறதுக்கு பேர் இடப்பெயர்ச்சி. இதான் தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுக்குமே எஸ்ஐ அலகு மீட்டர். உங்கள் புக்கில் 16ஆம் பக்கத்தில் நாட்டிக்கல் மைல் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது 1.852 கிலோமீட்டர்ஸ். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கப்பல் மற்றும் விமானங்கள் வேகத்தை அளவிட பயன்படுக நாட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேகம் மற்றும் திசைவேகத்தை கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டெஃபினேஷன் படிச்சுக்கங்க. முக்கியமாக அந்த ஃபார்முலா வேணும். வேகத்துக்கு தொலைவு பை காலம். தொலைவு காலத்தளவத்தை நமக்கு என்ன கிடைக்கும்? வேகம் கிடைக்கும். அதே மாதிரி திசைவேகம் அங்கிட்டு பாருங்கள். திசைவேகத்துக்கு என்னது? இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி மாறும் வீதம், அது தொலைவு மாறும் வீதம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதோட வேகம் மற்றும் திசைவேகத்துக்கு ரெண்டுக்குமே எஸ்ஐ அலகு ஒன்றுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, மீட்டர் பர் வினாடி. வேகத்துக்கும் திசைவேகத்துக்கும் எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர் பர் வினாடி. அது உங்களுக்கு தெரியுமா? இதை பார்த்துங்க. 1 கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5/18 மீட்டர் பர் வினாடி. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில சமயம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பொதுவான வேகங்கள் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. மெயினாக இதையும் நீங்கள் நல்லா நோண்டிக்கணும், பார்த்துக்கலாம். நம்ம ஆமை, மனிதன், ராக்கெட்டு, சிறுத்தை, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் நோண்டிக்கணும், பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் முடுக்கம். இதில் முடுக்கத்தோட எஸ்ஐ அலகு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். முடுக்கத்துக்கு ஃபார்முலா. இந்த முடுக்கத்தை பயன்படுத்தி கணக்கு கேட்பாங்க. இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் பை டி, அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் நம்ம இந்த கணக்கு போடுவோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க 18ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கணக்கு நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி 19ஆம் பக்கத்தில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கணக்கையும் 2 கணக்கையும் பார்த்துங்க. இந்த 2 கணக்கு அடிக்கடி அவங்க டேரெக்டாகவே கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த தொலைவு காலம் வரைபடம் உங்கள் புக்கில் 20ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சுங்க. இந்த மாதிரி தொலைவு காலம், இது தொலைவு, இந்த மாதிரி நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குது? வேகம் எப்படி இருக்குன்னா மகிழ்ந்து ஓய்வு நிலையில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து இந்த மாதிரி சீராக இந்த மாதிரி படம் போட்டிருந்தாங்கன்னா காலம் தொலைவு போட்டு இதுக்கு என்ன சொல்கிறாங்க? மகிழ்ந்து சீரான வேகத்தில் செல்கிறது. அது பார்த்தது ஓய்வு நிலை. இது ஒரே சீரான இதில் செல்கிறது, வேகத்தில் செல்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி படம் கொடுத்துருந்தாங்கன்னா சாய்வாக கொடுத்துருந்தாங்கன்னா சாய்வு அதிகரிக்க மகிழ்ந்தோட வேகம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சாய்வின் மதிப்பு குறைந்து கொண்டே செல்லும் பொழுது வேகமும் இன்னொன்று குறைந்து கொண்டே செல்லுது. இதையும் நீங்கள் லைட்டாக ஒரு பார்த்துக்குங்க. அப்புறம் உங்கள் புக்கில் 24ஆம் பக்கத்தில் சமநிலையில் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 25ஆம் பக்கத்தில் சமநிலைக்கான நிபந்தனைகள். இதுக்காக கொஞ்சம் படிச்சுங்க. இதுலேயும் கேட்பாங்க சில கேள்வி. சமநிலை எப்படி இருந்தால் சில ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் இருக்கணும், பொருள் அடிப்பரப்பினை அதிகரிக்க வேணும், அடிப்பகுதி கனமாக இருக்கணும், அடிப்பாகம் அகன்றதாக இருக்கணும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா சமநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கங்க. தஞ்சாவூர் பொம்மை இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வழக்கம் போல் புக் பேக் கொஸ்டின்ஸ். புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கணும்? நல்லா படிச்சுக்கணும், பார்த்துக்கணும். இப்போ ஒரு 13 வருஷமாக கடந்த வருடங்களில் என்ன மாதிரியான கேள்விகள் இந்த பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க, டைரெக்டாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடம் பார்த்தோம்ல, இந்த கீழ்கான வரைபடம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிங்க 4 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஒரே மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொருள் நிலையாக உள்ளது, ஓய்வு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இது 2015 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி கொடுத்துருக்காங்க. அதாவது விசையானது என்ன செய்யுது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயங்கச் செய்யலாம், இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் வேகத்தை மாற்றலாம், பொருளின் வடிவத்தை மாற்றலாம், பொருளின் நிறையை மாற்றலாம். இது 6ஆம் வகுப்பில் இருக்குது. ஆக்சுவலாக 7ஆம் வகுப்பில் தான் இருக்கணும். 7ஆம் வகுப்பில் தான் நமக்கு சிலபஸ். ஆனால் இது 6ஆம் வகுப்பில் பேசிக்கானது விசைன்னு என்ன செய்யணும். ஸோ இது 4மே பொருந்தும் விசைக்கு. 4ம் பொருந்தாது. இந்த பொருளின் வடிவத்தை 1, 2, 3 இது 3 பொருந்தும், எல்லாமே பண்ணும். ஆனால் விசை ஒரு பொருளோட நிறையை என்ன பண்ண முடியாது, அதால் மாற்ற முடியாது. விசை செயல்படுத்தி ஒரு பொருளோட நிறையை நம்ம மாற்ற முடியாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2016 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, அதாவது 1, 2 மற்றும் 3 அப்படின்னு போட்டுடலாம்.
அதுக்கடுத்து ஒரு கணக்கு, டைரக்ட் கணக்கு, ரொம்ப ஈஸியான கணக்கு தான் பாருங்கள். ஒரு பேருந்து 90 நிமிடங்களில் 54 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அதோட பேருந்தோட வேகம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேருந்து 90 நிமிடங்கள் 54 கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் அதோட வேகம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2017. பார்த்தீங்கன்னா எல்லாமே மீட்டர் பர் வினாடி தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து மீட்டர் பர் வினாடி தான் வருது. அப்போ நம்ம ஆன்சர் மீட்டர் பர் வினாடி மாதிரி தான் கொண்டாடுறோம். நான் இப்போ தான் சொன்னேன் வேகத்துக்கு ஃபார்முலா படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். வேகத்துக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? தொலைவு பை காலம். ஸோ தொலைவு இங்கே என்னது? 54 கிலோமீட்டர் பை 90 நிமிடங்கள். ஸோ இங்கே மீட்டர் பர் வினாடிங்கனால இந்த கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும். ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். ஸோ 54 கிலோமீட்டருங்கிறது 54,000 மீட்டர். அதே மாதிரி 90 நிமிடங்கள், ஒரு நிமிடத்துக்கு 60, 90 நிமிடங்களுக்கு 5400 வினாடி. அதாவது கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிருக்கோம், நிமிடத்தை வினாடியாக மாற்றிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் அடிச்சு போட்டோம்னா என்ன வருது? ஆன்சர் 10 மீட்டர் பர் வினாடி. ஸோ இங்கே 10 மீட்டர் பர் வினாடி எங்கே வருது? ஆப்ஷனில் 2. ஸோ விடை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு எடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 2018 கேட்டிருக்காங்க. மேலிருந்து கீழே விழும் பொருள் ஒன்றின் திசைவேகம் கீழே வர வர அதிகரிக்கும். கண்டிப்பாக தானே, மேலே ஒரு பொருளை தூக்கி எறிஞ்சால் கீழே வர வர அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதோட திசைவேகம். காரணம், புவிப்பரப்பின் மீது உள்ள எல்லா பொருட்களின் மீதும் புவியீர்ப்பு விசை செயல்படும். புவியீர்ப்பு விசை இருக்கிறனால அந்த பொருள் கீழே வருது. ஸோ எல்லாமே சூப்பராக கரெக்டாக பொருந்திருக்கு. ஸோ விடை வந்து என்னது அப்படின்னா காரணம் கூற்றை விளக்கி உள்ளது. காரணம் கூற்றை விளக்கி உள்ளது. இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்கலாம், நிறைய கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கே தெரியும் கூற்று காரணத்தில். அதில் என்ன கூற்று சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு. இது 2018 ஒரு அருமையான கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளின் நிறை வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க. அதற்கு கொடுக்கப்படும் விசை வந்து 50 எண். விசையோட வந்து நியூட்டன். 50 எண்ண நியூட்டன் எனில் முடுக்கத்தின் மதிப்பு காண்க. முடுக்கத்துக்கு கேட்டிருக்காங்க. அதாவது பொருளோட நிறை கொடுத்து விசை கொடுத்து முடுக்கம் கேட்டால் அதுக்கு ஃபார்முலா வந்து இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா F/m, விசை பை நிறை. இதுதான் ஃபார்முலா. ஆனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம பண்ணும்போது கிராமில் இருக்கிறத நம்ம எதுவாக அதாவது நியூட்டன் அப்படியே போட்டுடலாம். கிராமில் இருக்கிறத நம்ம என்னவாக மாற்றணும்? கிலோகிராமாக மாற்றணும். அது ஒன்று தான் மெயின், வேறு எதுவுமே கிடையாது. விசை நியூட்டனில், எனவே நிறையை கிராம் டு கிலோகிராம். கிராமில் இருக்கிறத கிலோகிராமுக்கு மாற்றணும். ஸோ நிறை வந்து 250 கிராம்னா அதை கிலோகிராமை மாற்றினா என்ன வரும்? 0.25 கிலோகிராம் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா F/, போட்டு F வந்து 50 நியூட்டன், M வந்து 0.25 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு படித்து பார்த்தீங்கன்னா 200 வருது. ஸோ இங்கே ஆன்சர் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயரில் 200 எங்கே இருக்குது? இந்த இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் ஆன்சர். பாருங்கள், 6 ஒரு கணக்கு தான். இது 2020 கேட்டாங்க. ஸோ இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக கணக்கு தான் கேட்குறாங்க. கொஞ்சம் ஈஸியான கணக்கு தான், அதான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம ஈஸியாக அதில் எழுதிடலாம். ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் 42 கிலோமீட்டர் தூரத்தினை 6 மணி நேரத்தில் கடக்கிறார். 42 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ நேரத்தில் கடக்கிறாரு? 6 மணி நேரத்தில் கடக்கிறாரு. ஸோ அவரோட வேகம் கேட்டிருக்காங்க. இது 2020. ஸோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், கிலோமீட்டர் பர் மணிலையும் கொடுத்துருக்காங்க, மீட்டர் பர் வினாடிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷன்லையும் இருக்குது. ஸோ நம்ம கிலோமீட்டர் பர் மணியில் செக் பண்ணி பார்ப்போமே, எப்படி வேணாலும் போடலாம். இது வேகம் தொலைவு பைக்கான ஃபார்முலா மாறாது. இந்த கிலோமீட்டர் பர் மணி நம்ம அடித்து மாத்திரல சில விஷயங்கள் இருக்குது. நம்ம இங்கே கிலோமீட்டர் மணி டேரெக்டாக கொடுத்துருக்கனால நம்ம அப்படியே போட்டுடலாம். தொலைவு வந்து 42 கிலோமீட்டர், காலம் வந்து 6 மணி அப்படிங்கும்போது ரெண்டையும் அடித்து பார்த்தா 7 வருது. ஸோ 7 கிலோமீட்டர் பர் மணி. ஸோ 7 கிலோமீட்டர் பர் மணி நமக்கு ஆன்சர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரச்சனையே தேவையில்லை, இதை நம்ம எடுத்து சரி பண்ணிடலாம் விடை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்று தேர்ந்தெடுக்கவும். சரியான கூற்று என்ன ஒன்று தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. மொத்தம் 4 கூற்று கொடுத்துருக்காங்க. தொலைவு இடப்பெயர்ச்சிக்கு நீங்கள் வந்து தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன, நான் ஆரம்பத்தில் சொன்னேன். தொலைவுனா கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், இடப்பெயர்ச்சிங்கிறத கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டா தான் அந்த வரையறை உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் தான் இந்த கேள்விக்கான பதிலை சொல்ல முடியும். இதுக்கு 2021 கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் 4. ஃபஸ்ட்டு, ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் இடப்பெயர்ச்சி எனப்படுங்கிறாங்க. இது தப்பு. மொத்த நீளம் வந்து இங்கே தொலைவு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மொத்த நீளம்னாலே அது தொலைவு தான் இங்கே இடப்பெயர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1வது கண்டிப்பாக கிடையாது. ஸோ 2வது, துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி. இது கரெக்டு. 3, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவை இரண்டும் ஒரே அலகால் குறிப்பிடப்படுகின்றன. இதுவும் கரெக்ட், ரெண்டுக்குமே ஒரே அலகு தான். 4வது பாயிண்ட், தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி அவருடைய எஸ்ஐ அலகு மீட்டர் பர் செகண்ட். எம்னா மீட்டர், எஸ்னா செகண்ட். மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி எஸ்ஐ அலகு நம்ம இப்போ தான் படித்தோம், மீட்டர் அப்படின்னு படித்தோம். ஸோ இது தப்பு. ஸோ அப்போ 2, 3 தான் சரி. ஸோ விட என்னது? 2 மற்றும் 3. அடுத்து நம்ம கேட்டது 2025 கூற்று காரணம் என்ன? கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி 0. அதாவது ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருக்குது, அதோட இடப்பெயர்ச்சி 0ன்னு சொல்லிடுறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க? அப்பொருள் எதிரெதிர் திசைகளில் சம தொலைவினை கடக்கிறது. அப்போ எதிரெதிர் திசைகளில் சம தொலைவினை கிடைக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கூற்று சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. பாருங்கள், ஒரு பொருள் இங்கேருந்து இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சி 0ன்னு கேட்டிருக்காங்க.
இப்போது இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளோட இடப்பெயர்ச்சி எப்படி பூஜ்ஜியமாகும்? அதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க. அப்பொருள் எதிரெதிர் திசைகளில் சம தொலைவினை கிடைக்கிறது. அதாவது அந்த பொருள் இங்கேருந்து நேராக போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே நேராக சம தொலைவினை திரும்பி வருது. எதிரெதிர் திசை, இது ஒரு திசை, இது ஒரு திசை. அப்போ எதிரெதிர் திசை இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் எங்கேயே வந்துடுது, இங்கேயே வந்துடுது. ஸோ அப்போ பூஜ்ஜியம் அப்படிங்கிறது சரிதானே. ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, விடை கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். இது லாஸ்ட் இயர் கொஸ்டின், 2026 சாட் கொஸ்டின். இதில் வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 117 கணக்காக கேட்டிருக்காங்க. ஒரு கணக்கு, ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மகிழுந்தானது நேர்கோட்டில் இயங்க தொடங்குகிறது. அது 3 வினாடிகளில் 15 மீட்டர் பெர் வினாடி வேகத்தினை அடைகிறது எனில் அதன் முடுக்கத்தினை கணக்கிடுக. மகிழுந்து சீரான முடுக்கத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் இங்கே 9ஆம் கணக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2026 கேட்டது. ஆன்சர் பூரா பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்க. முடுக்கத்தோட எஸ்ஐ அலகு நம்மளுக்கு மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர்னு தெரியும், எஸ்ஐ அலகு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்களே சொல்லியிருந்தாங்க ஆரம்ப திசைவேகம் எப்பொழுதுமே ஆரம்ப திசைவேகம் இதில் ஒன்றுமே கொடுக்கலன்னா 0. இறுதி திசைவேகம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 15 மீட்டர் பெர் வினாடி. அது 3 வினாடிகளில் வேகத்தடைய சொன்னாங்க. அப்போ ஸோ நேரம் வந்து டி வந்து எவ்வளவு 3. ஆரம்ப திசைவேகம் u, இது v, இது t. இது உங்களுக்கு தெரியும், ஆரம்ப திசைவேகம் இறுதி திசைவேகம். ஸோ முடுக்கத்துக்கு என்ன ஃபார்முலா, va = v - u/t. v எவ்வளவு 15 -0 15 தான், டி வந்து 3. ஸோ அடித்தா 5 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்க, டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே போட்டு v - u/t போட்டோம்னா ஆரம்ப திசையும் இறுதி திசையும் கொடுத்து போட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு பொருளின் அடிப்பரப்பினை அதிகரிக்கும் போது எது அதிகரிக்கிறது? 2026 அடிப்பரப்பை அதிகரித்தா எது அதிகரிக்கும்? அதோட சமநிலை தான் அதிகரிக்கும். அதுதான் நமக்கு ஆன்சர். இது போக நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நல்ல முக்கியமான கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது எவ்வளவு, 1.852 கிலோமீட்டர். சில சமயம் இப்படி கொடுப்பாங்க, சில சமயம் 1.9 கொடுத்துருந்தாலும் இப்போ இதுவும் கொடுத்துருந்தா நம்ம இதை தான் எழுதணும். இது கொடுக்காம இந்த 1.852 அப்படிங்கிற வார்த்தை கொடுக்காம இருந்தாலும் 1.9 எழுதிக்கலாம். சில சமயம் மாற்றியும் கொடுப்பாங்க. அடுத்து, கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட். நம்ம சாதாரணமாக வேகத்தை ஸ்பீடில் அளப்போம்ல, அது மாதிரி அவங்க கப்பல் மற்றும் விமானத்தில் வந்து வேகத்தை அளக்கிறது நாட்டு. ஸோ ஏற்கனவே பொதுவான வேகங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 பொதுவான வேகங்கள் முக்கியமாக நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு கிலோமீட்டர் பெர் மணி அப்படிங்கிறது எவ்வளோ, 5/18 மீட்டர் பெர் வினாடின்னு பார்த்தேன். அடுத்த கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு, இது 2024 கேட்டாங்க. என்ன பாருங்கள், கணக்கை பாருங்கள். ஒரு நேர்கோட்டு பாதையில் 18 மீட்டர் பெர் வினாடி என்ற திசை வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கோல் பந்தானது 5 வினாடிகளில் 18 மீட்டரில் போய்கிட்டு இருக்கு. அப்போ இதான் ஆரம்ப திசை வேகம். 5 வினாடியில் முடுக்கத்துக்கு மாறுது. 5 வினாடியில் என்ன மாறுது, 8 மீட்டர் பெர் வினாடி என்ற திசை வேகத்தினுடைய இது குறையுது. 18 போய்கிட்டு இருந்தது 8 வந்துருச்சு. ஸோ அப்போ எதிர் முடுக்கம் தான். ஸோ அப்பொருள் பெரும் எதிர் முடுக்கம் யாது, அது சீரான எதிர் முடுக்கத்தை கொண்டதாக கொள்ளுது அப்படிங்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆன்சரில் எதிர் முடுக்கம் அப்படின்னாலே நமக்கு மேக்ஸிமம் மைனஸில் தான் வரும். ஸோ ஒன்று இந்த ஆன்சராக இருக்கணும், இல்லைனா இந்த ஆன்சராக இருக்கணும். இந்த 2 ஆன்சரில் ஒரு ஆன்சர் தான். ஸோ நம்ம ஃபார்முலா எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது கோல்ஃப் பந்து, உங்கள் புக்கிலே இந்த கணக்கு இருக்குது, நம்பர் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த புக்கில் இருக்க 2 கணக்கு நல்லா பார்த்துங்க. அதில் ஏதாவது ஒரு கணக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப திசைவேகம் 18 மீட்டர் பெர் வினாடி. இது அதுக்கப்புறம் நான் 5 வினாடிகள், அது டெல்டா டி நேர மாறுபாடு 5 வினாடியில் எப்படி மாறுது, இறுதி திசைவேகம் 8 மீட்டர் பெர் வினாடியாக குறையுது. ஸோ ஆரம்ப திசைவேகம் u18, இறுதி திசைவேகம் v2, நேரம் 8. ஸோ முடுக்கம் எழுது v - u/2 பார்த்தா எவ்வளோ, 2 - 18/2, 2 - 18 கழிச்சா -16/8. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து -2 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். ஸோ வந்து விடை வந்து இங்கே இருக்குது, 2ல் இருக்குது. ஸோ மாணவர்களே, இந்த பாடம் அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரியான இந்த டைப்பில் வந்து வீடியோ வந்து எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, சோசியல் சயின்ஸில் போட்டிருக்கோம். வர்த்தகத்திலேருந்து பேரரசு வரை, சமத்துவம், இந்த பாடங்கள்லேருந்துலாம் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கோம். பார்த்து இந்த வரக்கூடிய அந்த தேர்வை வந்து சிறப்பாக எழுதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.